ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் ஜைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். மகாபாரதத்தில் நட்புங்கிற தலைப்பில் இருவேறு விதமான நட்பை, கூடா நட்பு, கூடிய நட்பு, ரெண்டையும் இதுவரை நாம் அனுபவித்தோம். இந்த ரெண்டு நட்புகளையும் கம்பேர் பண்ணிய ஒரு கவிதையை உங்களோட நான் இப்போ பகிர்ந்துக்கிறேன். அந்த கவிதை ரொம்பவே நன்னா இருந்தது. இந்த ரெண்டு நட்பையும், கூடா நட்பு, கூடிய நட்பு, ரெண்டையும் கம்பேர் பண்ணியிருக்கார் ஒரு கவி. சொல்லோடு நில்லாது செயல்படும் ஓர் நட்பு, சொல்லோடு நில்லாது செயல்படும் அந்த நட்பு, சொல்லோடு செயலின்றி சுருங்கியதோர் நட்பு. ஒரு நட்பு சொல்லோடு தான் இருக்கும், சுருங்கி போயிடும். அடுத்தது, நாம் என்னும் உணர்வினிலே ஓங்கியதோர் நட்பு. நாம்ங்கிற அகங்காரம், அதில் ஓங்கியதோர் நட்பு. நான் என்னும் உணர்வினிலே ஓங்கியதோர் நட்பு. இப்படி அந்த கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கார் அந்த நட்பை பற்றி. எவ்வளோ அழகாக கம்பேர் பண்ணியிருக்கார் பாருங்க. நட்பை கொண்டாடி கர்ணன் எப்போவுமே ரொம்ப நன்னா பேசுவான். நட்பு தான் முக்கியம் அப்படின்லாம் பேசுவான். ஏன்னா சூரிய தேவனுடைய அம்சம் அப்படிங்கிறதுனால நட்பை கொண்டாடி பேசுவான். ஆனால் இந்த டம்பனோட அசுரத்தன்மையினால் அது செயல்படாமல் சுருங்கி போயிடுத்து அப்படிங்கிறார் இந்த கவி. சொல்லோடு செயலின்றி சுருங்கியதற்கு இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். செஞ்சோற்று கடன் தீர்க்கிறது தான் எனக்கு முக்கியம், அதுதான் சிறந்த தர்மம் அப்படின்னு குந்தி தேவி கிட்ட சொல்கிறான் கர்ணன். குந்தி தேவி இவனை பார்க்குறா, கர்ணனை. அப்போது அவள்கிட்ட சொல்கிறான், எனக்கு செஞ்சோற்று கடனை கழிக்கணும், நான் வரமாட்டேன் உங்கள் பக்கம் அப்படின்னு விட்டான். அதை வில்லிபுத்தூரார் வில்லி பாரதத்தில் எடுக்கிறார். மடந்தை பொன் திருமேகலை மணி உகப்பி மாசர திகழும் ஏகாந்த இடம்தனில் பொருந்திய நான் அயர்ந்திருப்ப எடுக்கவோ கோக்கவோ என்றான். திறம்படுதிடுவேல் ராசராசனுக்கு செருமுறை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே எனக்கு இனி புகழும் கருமமும் தர்மமும் என்றான். சொல்கிறான் குந்தி தேவி கிட்ட. என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நானும் துரியோதனனுடைய மனைவி பானுமதியோட 2 பேரும் தாயக்கட்டம் விளையாடின்னு இருந்தோம். அந்த சமயம் துரியோதனன் வந்துட்டானேன்னு அவள் எழுந்தா, விளையாட்டில் தோற்று போயிட்டாங்கிறதுக்காக எழுந்துக்கிறாளோன்னு நினச்சி அவளை நான் பிடிச்சு இழுத்த உடனே அவள் மேகலையில் போய் பட்டுடுத்து. அப்படி இழுத்த உடனே அதில் இருந்த மேகலையில் இருக்கிற மணிகள்லாம் சிதறி போயிடுத்து. அந்த சமயம் துரியோதனன் ராஜா அங்கேருந்து வந்தான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எடுக்கவோ கோக்கவோ, நான் எடுக்கட்டுமா இல்லை இதெல்லாம் கோக்கட்டுமா அப்படின்னு கேட்டானான். அப்படிப்பட்ட நல்ல குணம் படைத்த அவனுக்கு இனி செஞ்சோற்று கடன் கழிப்பது தான் என்னுடைய தர்மம் அப்படின்னு குந்தி தேவி கிட்ட சூரிய தேவனுடைய அம்சம் இருந்ததுனால நட்பை கொண்டாடி பேசினான் கர்ணன். செஞ்சோற்று கடனை கழிச்சானோ? இப்படி பேசினானே, செஞ்சோற்று கடனை கழிச்சானா அப்படின்னா கழிக்கலை. மகாபாரத யுத்தத்தில் முதல் 10 நாளைக்கு செஞ்சோற்று கடனையே கழிக்கலை. ஏன்? யுத்தத்துக்கே வரலை 10 நாள். ஏன்னா பீஷ்மர் சொல்லிட்டாராம், உனக்கு அம்பு போடவே தெரியாது அப்படின்னு. என்னை பழிச்ச அந்த பீஷ்மர் இருக்கிற வரை நான் போர்க்களத்துக்கே வரமாட்டேன் அப்படின்னு விட்டான் கர்ணன். அப்போது செஞ்சோற்று கடனை முதல் 10 நாள் அவன் கழிக்கவே இல்லை. அப்போது இந்த இடத்துல டம்போத்பவன் அப்படிங்கிற அசுர குணம் தலை தூக்கிறது இல்லையா? ஏன்னா அவர் சொல்லிட்டாரே, அதனால நான் வரமாட்டேன். இவனுடைய டம்பத்துக்கு இன்னொரு இடத்த பாருங்கோ.
அர்ஜுனனுக்கு யார் தேரோட்டி? கண்ணபிரான் தான் தேரோட்டி. இதை பார்த்த கர்ணன் சொல்கிறான், எனக்கும் ஒரு ராஜா தான் தேரோட்டியாக வரணும், சாதாரண தேரோட்டிலாம் இருக்கக்கூடாதுன்னுட்டான். இதுவே இவனோட டம்பத்துக்கு ஒரு உதாரணம். அதனால என்னாச்சு, பாண்டவர்களுடைய மாமா நகுல சகாதேவனுடைய தாய் மாத்ரியோட பிரதர், அவர் பேர் சல்லியன்னு பேர், அவர் ஒரு நாட்டுக்கு ராஜா. அவர் பஞ்சபாண்டவாளை பார்க்கறதுக்காக வரார். ஏன்னா யுத்தத்துக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர் வந்துருக்க. சாமர்த்தியமாக அவரை மடக்கி தன் பக்கம் இழுத்துண்டுட்டான் துரியோதனன். அவரைத்தான் தேரோட்டியாக வச்சுட்டான் கர்ணனுக்கு துரியோதனன். 17ஆவது நாள் யுத்தத்தில் சல்லியனுக்கும் கர்ணனுக்கும் ஈகோ கிளாஷ் ஆகிடுது. ஏன்னா இவர் ராஜா, அதனால் இவருக்கு 2 பேருக்கும் சண்டை வந்துடுத்தோம். சல்லியன் என்ன பண்ணிட்டார், தேரை விட்டு இறங்கி போயிட்டார், நான் உனக்கு ஓட்ட மாட்டேன்னு. சாதாரண தேரோட்டியை வச்சுட்டு இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லையா? ராஜாதான் எனக்கும் தேரோட்டியாக வரணும்னு சொன்னதுனால இவனுடைய டம்பத்தை காமிக்கிறது இந்த இடம். அப்போது இவர்களுடைய நட்பு செயல்படாமல் சுருங்கி போயிடுத்து. இது கர்ணனை வீக்கன் பண்ணிடுத்து. இதெல்லாம் அவனை ஜெயிக்க விடாமல் பண்ணிடுத்து. கிருஷ்ணன் நட்பினோட ஆழத்தை செயலில் காட்டினான்ங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் பாருங்க. சண்டை வேண்டாம்னு சொல்கிறதுக்கு திருதராஷ்டிரன் என்ன பண்ணினா, சஞ்சயனை தூது அனுப்பினான். தர்மபுத்திரர் அதுக்கு ஒத்துக்கலை. அடுத்த நாள் சஞ்சயன் புறப்படணும். அன்னைக்கு ராத்திரி கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார், சஞ்சயனை தன்னுடைய பள்ளி அறைக்கு வர சொன்னார். அர்ஜுனனோட ஏகாந்தமாக இருக்கிறத காண்பிச்ச காட்சி. கர்ணன் எடுக்கவோ கோக்கவோ விட சிறப்பான ஒரு காட்சி இது. அதோட கம்பேர் பண்ணுற போது எத்திர கிருஷ்ணவுச்ச கிருஷ்ணாச்ச சத்யபாமாச்ச பாமினி அப்படின்னு சத்யபாமா மடியில் கிருஷ்ணன் தலையை வச்சுண்டு பள்ளி கொண்டிருக்கான். இவனுடைய திருவடி அர்ஜுனனுடைய மடியில் இருக்குது. அர்ஜுனனுடைய பாதங்கள் திரௌபதியோட மடியில் இருக்குது. இப்படி சத்யபாமாவோட ஏகாந்தமாக இருக்கிற போது கூட அர்ஜுனன்கிற பக்தனை நான் பக்கத்தில் வச்சுருக்கேன் பார் அப்படின்னு காண்பிக்கிறான். எங்களுடைய நட்பின் ஆழத்தை பார்த்துக்கோ அப்படின்னு காண்பிக்கிறானா. இங்கே செய்கிற செயல் சரியாக இருக்கா அப்படின்னு துரியோதனன் பார்க்கவே மாட்டான். ஆனால் நேரம் மட்டும் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துப்பான். நம்ம செய்கிற செயல் கரெக்டா அப்படின்னு பார்க்க மாட்டான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கோ. அமாவாசை அன்னைக்கு பட்டத்து யானையை மூவ் பண்ணினா நீ ஜெயிச்சுடுவ துரியோதனான்னு ஜோசிக்காரன் நாள் பார்த்து கொடுத்தான். யார் ஜோசிக்காரன் தெரியுமா? சகதேவன். சகாதேவன் இல்லை, சகதேவன். அவன் ஜோசியத்தில் ரொம்ப கெட்டிக்காரன். அவன் எதிரிக்கு போய் நாள் பார்த்து கொடுத்தான். அமாவாசை அன்னைக்கு 12 மணிக்கு உன்னோட பட்டத்து யானையை ஒரு 1/2 hour அப்படி முன்னாடி மூவ் பண்ணிடு, நீ ஜெயிச்சுடுவ அப்படின்னு சொல்லிட்டான். அங்கேருந்து பீமனுக்கு ரொம்ப கோபம். அண்ணா தர்மபுத்திரர் சூதாடி நம்மளெல்லாம் கெடுத்துட்ட, நீ அவனுக்கு நாள் பார்த்து கொடுத்து நம்மளை கெடுக்கிற அப்படின்னு கத்தினான் அவன். கிருஷ்ண பரமாத்மா அங்கேருந்து வந்த, நீங்கள் ஜெயிக்கணும்னு நான் கங்கணம் கட்டின்னு இருக்கேன், எந்த தைரியத்திலடா நீ துரியோதனனுக்கு நாள் பார்த்து கொடுத்த அப்படின்னு கோபமாக கத்தினர். கிருஷ்ணா, நீ இருக்கிற தைரியத்தில் தான் நான் நாள் பார்த்து கொடுத்தேன்னா சகதேவன். பக்தன் தன்னை நம்பிட்டான்னு உடனே அமாவாசையே மாற்றிட்டான் அந்த கிருஷ்ண பரமாத்மா. அமாவாசைக்கு முதல் நாளே யமுனை கரையில் போய் நின்றுண்டு இவன் அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறான். யாருக்கு இவன் தர்ப்பணம் பண்ணுறான்? அப்பாவோ குத்துக்கல்ல உசுரோட இருக்கார், யாருக்கு இவன் தர்ப்பணம் பண்ணுறான் தெரியலையே அப்படின்னு இதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டான், பட்டத்து யானையை மூவ் பண்ணிட்டான் துரியோதனன். உடனே தர்மபுத்திரர் கேட்குற, ஏண்டா இப்படி இப்போ இன்றைக்கி பண்ணுற, இன்றைக்கி இல்லைடா அமாவாசை, நாளைக்கு தாண்டா அப்படின்னா, நீ எப்போவுமே தர்மபுத்திரர் கட்சி தான், நீங்கள் தப்பாக தான் சொல்லுவேள், கிருஷ்ண பரமாத்மா தர்ப்பணம் பண்ணின்னு இருக்கார், அவன் யாருக்குடா தர்ப்பணம் பண்ணுறான் போய் கேளுடா அப்படின்னு. அங்கேருந்து ஓடி வந்தான். கிருஷ்ணா, இன்னைக்கு அமாவாசை இல்லையே, நீ யாருக்கு தர்ப்பணம் பண்ணுற அப்படின்னு கேட்ட உடனே கிருஷ்ண பரமாத்மா சொன்னாராம், உனக்கு தாண்டா தர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னாராம். இப்படி பக்தன் ஜெயிக்கணும் அப்படின்னா பகவான் எதை வேணா பண்ணுவான்.
கிருஷ்ணன் துவாரகைக்கு தான் ராஜா. நண்பனுக்காக பார்த்த சாரதியா தேர் ஓட்டினா, தூது போனா. நான்கிற ஈகோ இவாளுடைய நட்புல இல்லை. நான் அப்படிங்கிற ஈகோ இல்லை, அகம்பாவம் இல்லை, நான்கிற உணர்வு தான் இருந்தது இவாளுடைய நட்புல. ஆனால் துரியோதனன் கர்ணன் நட்புல நான்கிற ஈகோ ஓங்கி இருந்தது. நான் ராஜாவா ஆகணும், பாண்டவாளை அழிக்கணும்னு துரியோதனன் எப்பவும் நினச்சான். தான் பெரிய ஆள் அப்படின்னு காமிச்சுக்கணும்னு கர்ணன் நினச்சான். நல்ல சக்தி 2 பேர் சேர்ந்து தீய சக்தியை அழிச்சுட்டா. எப்படி அழிச்சா? 17ஆவது நாள் யுத்தம். கர்ணனுடைய தேர் சேத்துல மாட்டின்னு கொடுத்து, தேரோட்டி சல்லியன் இந்த வேலையை நான் பண்ண மாட்டேன், தேரெல்லாம் நான் சரி பண்ண மாட்டேன், அதை தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். நான் தேர் தான் ஓட்டுவேன், அதை மாட்டின்னு கொடுத்தனா இது நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டார். கர்ணன் தேர் சக்கரத்தை தேர் கீழே இறங்கி அதை சரி பண்ணின்னு இருக்கான். அந்த சமயம் அர்ஜுனன் பானப்பிரயோகம் பண்ணாத, அர்ஜுனா நான் தேர் சக்கரத்தை சரி பண்ணின்னு இருக்கேன், இது தர்மங்கள்லாம் உனக்கு நன்னா தெரியும், அதனால் நான் சரி பண்ணினதுக்கப்புறம் நீ பானப்பிரயோகம் பண்ணு அப்படின்னு சொன்னான் கர்ணன். அப்போது கிருஷ்ணர் கேட்குறார், அதா பிரவித் வாசுதேவக ராதேய திக்யாத் மனசிக தர்மம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் வியாச பாரதத்திலேயே இருக்குது. கர்ணா, உனக்கு தர்மத்தை பற்றி என்னடா தெரியும் அப்படின்னு கேட்குறார். கஷ்டம் வரப்போது மட்டும் தர்மத்தை பேசுகிறியே, மற்ற சமயத்தில் தர்மத்தை நீ புறக்கணிச்சுட்டியே, அப்பெல்லாம் சமயத்தில் அந்த சமயத்திலலாம் தர்மம் எங்கடா போச்சு அப்படின்னு இவன் தர்மத்தை புறக்கணித்தது அத்தனையும் ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்கிறான் கண்ணன். பீமனுக்கு விஷம் கொடுக்குற போது பார்த்துட்டு தானே இருந்த நீ, அப்போ எங்கே போச்சு தர்மம் அப்படிங்கிறான். பாண்டவாளை குந்தி தேவியோட வச்சு அரக்க மாளிகளை எரிச்சேளே, அப்போ எங்கே போச்சு தர்மம்? சூதாடவே தெரியாத தர்மபுத்திரனை கூப்பிட்டு உட்காத்தி வச்சு சூதாட்டத்தில் எக்ஸ்பர்ட்டான சகுனியோட கூட்டு சேர்ந்து விளையாடி சொத்தையெல்லாம் தட்டி பறிச்சேளே, அப்போ எங்கே போச்சு உங்களுடைய தர்மம் அப்படின்னு கேட்டார். அடுத்ததாக சொல்கிறார், நட்ட நடு சபையில் திரௌபதியை மானபங்கப்படுத்தி அந்த சமயம் நீ என்ன சொன்ன? 5 கணவன்மார்கள் இருந்தும் உனக்கு பிரயோஜனம் இல்லை, உன்னை காப்பாற்ற ஆள் இல்லை, 6ஆவதா ஒய் டோன்ட் யூ மேரி மீ, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டையே, அப்போது அவளுடைய மனசு எப்படி துடிச்சிருக்கும், அப்போ எங்கே போச்சு அந்த தர்மம்? வனவாசத்தை முடித்து 4 கிராமமாவது குடு அப்படின்னு கேட்டார்களே பஞ்சபாண்டவா, தர முடியாது, குண்டூசி குத்துற இடம் கூட தர முடியாதுன்னேளே, அப்போ எங்கே போச்சு உன்னுடைய தர்மம்? அபிமன்யுவை போரில் 6 பேர் சேர்ந்து தாக்கி அவன் பின்னாடியிலேருந்து அவனுடைய வில்லை நீ முறிச்சியே, அப்போ எங்கே போச்சு தர்மம் அப்படின்னு கேட்குறார் கிருஷ்ண பரமாத்மா. தர்மத்தை பற்றி நீ பேசுகிறியா அப்படின்னார். இப்படி நீ பேசுகிறியே தர்மம், இது எப்படிப்பட்டது தெரியுமா? பிராயேன நீச்சா வசனேஷு மக்னா நிந்தந்தி தெய்வம் குகுர்த்தம் ந தத்தது. ஒத்தன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிற போது பகவானை நினைக்க மாட்டான், கஷ்டம் வந்தால் மட்டும் கடவுளுக்கு கண்ணில்லை அப்படின்னு பழிப்பான். நீ அப்படிப்பட்ட ஆசாமிடா அப்படிங்கிறான் பகவான். அர்ஜுனா, இவனுக்கு சரியான தண்டனை எது தெரியுமா? அபல பெண்ணை சபையில் அவமானப்படுத்தின போது அவள் எவ்வளவு மன பலியை அடைஞ்சிருப்பா, அந்த பலியை இவன் உணரணும் அப்படின்னா தேரில் ஏற்றி அடித்தா அந்த வலியை உணர முடியாது. இப்போவே அடிடா அர்ஜுனா அப்படின்னா, இவன் தேர் சக்கரத்துக்கு கீழே நிற்கிற போதே அடிடா அப்படின்னு சொன்னான் கிருஷ்ணன். உடனே அவனும் அடிச்சுட்டான், கர்ணனும் மாண்டு போயிட்டான். ஆனால் பாருங்கோ, இவன் பண்ணின தான தர்மங்கள் அவைகளை கிருஷ்ணன் தானமாக வாங்கிண்டான்னு எல்லாரும் சினிமாவில் கூட காமிக்கிறா, எல்லாரும் சொல்கிறாளே அப்படின்னா அது வியாச பாரதத்தில் சொல்லப்படலை. வில்லிபுத்தூரார் மட்டும் அதை எடுக்கிறார். கர்ணன் செஞ்ச தானம் எப்பேற்பட்ட தானம்னா, அர்ஜுனன் அழிப்பேன்னு தானே அவன் தானம் பண்ணினான். ராஜச தாமச தானமாக அது இருந்தது. ஏன்னா அர்ஜுனனை கொல்வேன்னு சொல்லி சொல்லி தானம் பண்ணதுனால, ஏழை எளியவர்களுக்கு தானம் பண்ணுவேன்னு சொல்லலை அவன். அதனால இவனோட உயிர் இழுத்து பிடிச்சுட்டு இருந்துதான், சாகவே இல்லை, சாக முடியல, இவனால் உயிரை விட முடியல. அந்த சமயம் கிருஷ்ணன் வரான். கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி அதை எனக்கு குடு அப்படின்னு
கிருஷ்ண பரமாத்மா வாங்கிண்டான் அப்படிங்கிறார் வில்லிபுத்தூரார். இவனை தூய்மையாக்கி இவனுக்கு நல்ல கதியை கொடுத்தான் அப்படிங்கிறார் வில்லிபுத்தூரார். இந்த இடத்துல கர்ணன் உயிரை விடுற சமயம் கேட்குறான் பகவான், உனக்கு ஏதாவது வரம் வேணுமா கர்ணா அப்படின்னு கேட்டார். இல்லை என்று யார் வந்தாலும் அவளுக்கு தானம் கொடுக்கணுங்கிற மனப்பான்மையை எனக்கு வரமா கொடு கிருஷ்ணா அப்படின்னா. அப்போ என்ன தெரியறது இதுலேருந்து? அசுரத்தன்மை நீங்கி போயிடுத்து அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். இப்போ இவன் சூரியனுடைய அம்சமாகவே ஆயிட்டான். அந்த தன்மையோட நல்ல கதியை அவன் போய் அடைஞ்சான் அப்படின்னு சொல்கிறார் வில்லிபுத்தூரார். இப்போது துரியோதனுடைய கதி என்ன அப்படின்னு பார்க்கலாம். 18வது நாள் யுத்தம், பீமனோட கதா யுத்தம். நடு சபையில் துரியோதனன் திரௌபதியை தன்னோட தொடைய தட்டி உக்காரு அப்படின்னு அவமானப்படுத்தினான் இல்லையா? அப்போது திரௌபதி ஒரு சபதம் பண்ணினான். எந்த தொடையை தட்டி என்னை உட்கார சொன்னியோ அந்த தொடைய பீமன் கதையால் அடித்து பிளப்பான் அப்படின்னு அவள் சபதம் பண்ணான். உடனே பீமனும் அதை வழிமொழிந்தான். கதா யுத்தத்தில் தொடையில் அடிக்கிறது தப்பு, அடிக்கக்கூடாது. அப்படி திரௌபதி பண்ண சபதம் அப்போ என்ன ஆகிடும்? இல்லீகலாக போயிடும். அதை லீகலைஸ் பண்ணான் இந்த மாயாவி கண்ணன். எப்படி பண்ணான்? ஏன்னா திரௌபதி கிருஷ்ண பக்தையாச்சே, அவளுக்காக மாயத்தனம் பண்ணான். எப்படி பண்ணினான்னா, மைத்ரேயருங்கிற ரிஷியை துரியோதன்கிட்ட அனுப்பி அறிவுரை சொல்ல சொன்னான். துரியோதனா, பங்காளிகளை பகைச்சிக்காதப்பா, பாதி ராஜ்யத்தை கொடுத்துடு அப்படின்னு அட்வைஸ் பண்ணினார் அந்த ரிஷி மைத்ரேயர். அதை கேட்ட உடனே துரியோதனுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணாலே பிடிக்காதே, அதனால் கோபம் வந்துடுத்து. தன்னோட மறுபடியும் அவன் தொடை தட்டுறதே தான் அவனுடைய தொழில். யாராவது தொடை தட்டினா கூட துரியோதனன் மாதிரி தொடை தட்டாதேன்னு சொல்லுவாள். அதனால தன்னோட தொடையை தட்டி அவரை அவமானப்படுத்தினான். உடனே அவருக்கு கோபம் வந்துடுத்து. துரியோதனா, எந்த தொடையை தட்டி என்ன நீ அவமானப்படுத்தினியோ அந்த தொடையை பீமன் கதையால் அடித்து பிளப்பான் அப்படின்னு அவர் சாபம் இட்டுட்டார். இப்போது இவள் பண்ணின அந்த லீகலாக இல்லாதது இப்போ லீகலைஸ் ஆகிடுது அந்த சாபம். ரிஷியோட சாபத்துக்கு ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நாராயணனால் சாவு வரக்கூடாதுன்னு துரியோதனன் சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கிட்டு இருந்தான் இல்லையா? அதனால் பகவான் என்ன பண்ணான்? பீமன் மூலமாக அவனை அழிக்க போகிறான். இப்போது 18வது நாள் யுத்தத்தில் பீமன் காட்டடி அடிக்கிறான். ஆனால் துரியோதனன் சிஸ்டமேட்டிக்காக கான்ஃபிடெண்ட்டாக அடிக்கிறான். கதா யுத்தத்தில் இவனை யாராலையும் மிஞ்ச முடியாதுன்னு குருவான பலராமரே சொல்லியிருக்கார். 2 பேரும் ரொம்ப நேரம் சண்டை போடுறா. பீமன் களைச்சி போயிட்டான், சளைச்சி போயிட்டான், உட்காந்துட்டான். அந்த சமயம் கிருஷ்ணன் பார்த்தான், பீமனோட காதில் விழற மாதிரி, அர்ஜுனா, நம்ம பீமனை பற்றி உனக்கு தெரியாதுடா, இவன் சபதம் பண்ணினா அதை மறக்கவே மாட்டான் அப்படின்னு சபதத்தை ஞாபகப்படுத்தினான் இந்த வார்த்தையை சொல்லி. உடனே பீமனுக்கு அந்த சபதம் ஞாபகம் வந்துடுத்து. துரியோதனன் தொடையில் ஓங்கி ஒரு அடி அடித்தான். இடுப்புக்கு கீழே இவன் நோஞ்சான் இல்லையா? பார்வதி சாபம் கொடுத்ததுனால குத்துயிரும் கொலையுயிருமா துரியோதனன் கீழே விழுந்துட்டான். இதை பார்த்துட்டு இருந்த பலராமர் பீமனை வந்து கோபிச்சுக்கிறார். கதா யுத்தத்தில் தொடையில் அடிக்கப்படாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு பீமனை கோபிச்சுக்கிறார். உடனே கிருஷ்ணர், எல்லாத்துக்கும் கிருஷ்ணர் ஓடி வந்துடுவார். ஓடி வந்து, அண்ணா, பீமனா அடிக்கலை, மைத்ரேயருடைய சாபம் கதை நழுவி அவனோட தொடையில் போய் அடிச்சுடுத்து அப்படின்னு சொல்லி காப்பாற்றுறான் பகவானை யாராலையும் ஏமாற்ற முடியாது அப்படின்னு தெரியறது பாருங்க. துரியோதனன் கர்ணன் நட்பில் நிறைய நல்ல அம்சங்கள் இருந்தது. அதை நாம் கொண்டாடணும், அது தவறாக சொல்லக்கூடாது. ஆனால் இவாளுக்குள்ளே இருந்த அந்த தீய எண்ணத்தினால இவாளுடைய நட்பு என்ன ஆயிடுத்து? அழிஞ்சு போயிடுது. கிருஷ்ணன் அர்ஜுனன் நட்பு லோகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருந்தது. கீதோபதேசம் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு பண்ணார், அது நமக்கு கிடச்சிது. 8 எழுத்து மந்திரமான அஷ்டாட்சர மந்திரம் நரநாராயண ஸ்டேஜில் அவருக்கு சொன்னார், அது நமக்கு கிடச்சிது. அப்போது வாழ்க்கைக்கு சிறந்த நண்பன் யார் அப்படின்னா பகவான் தான் சிறந்த நண்பன்.
எல்லா ஜன்மத்திலையும் தொடரக்கூடிய நண்பன் பகவானும் அவனுடைய அடியவர்களும் தான், பாகவதர்களும் தான். இதை ஆழ்வார் கூட ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். ஆங்கு வெண்ணரகத்து அழுந்தும் போது அஞ்சேல் என்று அடியேனை அங்கு வந்து தாங்குபவன் தாமரையன்ன பொன்னாரடி எம்பிரானை அப்படிங்கிறது. நாளைக்கு நான் நரகத்தில் கிடந்து கஷ்டப்பட்டா நான் சேர்த்து வச்ச பொண்ணோ பொருளோ நண்பனோ யாருமே வரமாட்டா. என்னை காக்கிறதுக்காக, என்னை காப்பாற்ற ஒரு நண்பன் வருவான். யார் அவன்? அவன்தான் நாராயணன். அவன்தான் மோஸ்ட் ஐடியல் ஃப்ரெண்ட்ஷிப். அவனுடைய திருவடியை பற்றி நம் மனசில் உள்ள தீய குணங்களான பொறாமை, டம்பம் இவைகளெல்லாம் வீழ்த்தி நற்குணங்களை வளர்த்துண்டு கண்ணனே கதின்னு சரணாகதி பண்ணி முக்தி அடையலாம்ங்கிற தத்துவத்தை நட்பின் வாயிலாக மகாபாரதம் நமக்கு உணர்த்துறதுன்னு சொல்லி கிருஷ்ணனுக்கு மங்களம் பாடி அமைகிறேன். மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாப்தயே வசுதேவதனூஜாய வாசுதேவாய மங்களம்.